ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதின் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா சொல்வீங்களா? கர்த்தர் கொடுக்க போகிற மகிழ்ச்சி அது நித்தியமானதாக இருக்க போகுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு கொஞ்ச காலத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் செய்ய போகிற அற்புதம் இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நித்திய மகிழ்ச்சி, முடியாத மகிழ்ச்சி ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியை காணுமே, ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் உண்மையாக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நான் இந்த பகுதியை வாசித்து தியானிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்குரிய வார்த்தைகள் என்னிலே எதுவுமே புலப்படலை. எப்படி ஆண்டவரே இந்த காரியம் என்ன? அதை ஆராய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு மாதமும் வரப்போகிற மாதத்தில் என்ன நடக்க போதோ அதற்கேற்ற விதமாக ஆவியான பேசுவார். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் இதை ஒரு ஆங்கில தமிழ் ஈஸி ரீடி வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஷனில் நான் படிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. நம்முடைய வேதாத்தில் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் இதை மூல பாஷையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்முடைய தமிழ் வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புது வேர்ஷன். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை, நல்ல கவனமாக கவனிங்க, கடந்த காலத்தில் மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தி உன் மீது கெட்டவற்றை சொன்னார்கள். மற்ற எந்த ஜனங்களையும் விட நீ மிகுதியாக அவமானப்பட்டாய். எனவே 2 மடங்கு மிகுதியாக பெறுவாய். நீ என்றென்றைக்கும் மகிழ்ச்சியை பெறுவாய். அல்லேலூயா சொல்வீங்களா? இப்படி நம்முடைய கையில் இருக்கிற வேதாமத்தை வாசிக்கிற அந்த வார்த்தைகளை விட இந்த வார்த்தைகள் என் இருதயத்தை ரொம்பவுமே தொட்டுச்சு. அல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கொள்ள. ஆண்டவர் அப்போ என்ன செய்ய போகிறார் இந்த மாதம் அப்படின்னா, உங்கள் சிறு பிராயம் முதல் இந்த பூமியில் நீங்கள் வந்த நாள் முதல் எந்தெந்த இடத்துல எந்தெந்த சூழ்நிலைகளில் கடந்த காலங்களில் எவ்வளவாய் மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, அது உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், உங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடங்களிலெல்லாம் நீங்கள் எங்கு வெட்கப்பட்டு ஒரு சில காரியம் நம்ம இருதயத்தில் மறக்கவே முடியாது. ஒரு சிலர் பேசின வார்த்தைகளை மறக்கவே முடியாது. ஒரு சில காரியங்கள் நம்ம இருதயத்தை விட்டு மறக்கணும்னு நினச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணும், அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். மறந்துட்டோன்னு நினைக்கிற விஷயம் கூட திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, இந்த காரியம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு காரியம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தோன்றும். ஆண்டவர் சொல்கிறாரு, கடந்த நாட்கள், நீ மறந்து போன நாட்களில் உன்னை வெட்கப்படுத்தினவங்க, உன்னை வேதனைப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, எல்லா காரியங்களிலும் அவர் மறக்கவே இல்லையா. அல்லேலூயா. நீங்களும் நானும் மறந்த விஷயத்த கூட அவர் மறக்க மாட்டாராம். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க எவ்வளோ அவர் கவனமாக இருக்கிறாரோ, அதே போல் நீங்கள் வெட்கப்பட்ட காரியங்களே அவர் உங்களை மறக்கலைங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? நீங்களே மறந்துட்டீங்களா? ஆனால் அவர் உங்களுக்கு மறக்கலையா. கடந்த நாட்களில் நடந்த எல்லாவற்றையும் நான் நினைவில் வச்சிருக்கிறேன். நான் அதற்கு ஈடாக என்ன செய்ய போகிறேன், உனக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த வெட்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக புரியக்கூடிய வார்த்தை தான். எங்கெல்லாம் வெட்கப்பட்டோம், ஒரு எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை அவதூறாக பேசியிருப்பாங்க, கேவலப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தை லட்சை என்பது எனக்கு புரியவே இல்லை. லட்சையாக நடத்துறதுனா என்ன? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேதத்தில், ஆங்கில வேதத்தில் படிக்கும்போது கன்ஃபியூஷன், குழப்பமான சூழ்நிலை. இது எனக்கு சரியான ஒரு அர்த்தத்தை எனக்கு வழங்க பண்ணலை. இன்னுமாய் தேடும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருந்தது டிஸ்ஹானர், மரியாதை குறைவாய், மதிப்பிற்குறைவாய். இன்னொரு வார்த்தை ஹியூமிலியேஷன், இழிவுபடுத்துதல். இதுதான் சரியான பதம்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? இந்த லட்சையா நடத்துறது அப்படின்னா இழிவுபடுத்துதல். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை மட்டமாக நடத்த முடியுமோ, என்ன வார்த்தையை சொன்னால் நம்மளை அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக, நான் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் மக்கள் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல எந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அந்த கடந்து வந்திருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து வந்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டு சொல்கிறார், இந்த மாதம் நான் அதை நினைவு கூர்றேன்ற. நீங்கள் எந்தெந்த சூழ்நிலை கடந்து வந்தீங்களோ, நீங்கள் எந்த நிலைகளை கடந்து வந்தீங்களோ, அந்த கடந்து போனதை நீங்கள் மறந்து போனாலும் அவர் மறந்து போலையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களையும் அவருடைய முதுகு கீழே போட்டு அதை மறைஞ்சி போக செய்கிற தேவன், நீங்கள் பட்ட அவமானங்களை, நீங்கள் பட்ட வேதனைகளை, நீங்கள் சந்தித்த துரோகங்களை, நீங்கள் எதிர்கொண்ட மகா வேதனைக்குரிய சூழ்நிலைகளை அவர் மறக்கவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இந்த நாளில் தேவன் நினைவு கூர்ந்து இந்த மாதம் அதற்குரிய பலனை எப்படி ஆண்டவர் தர போகிறாராம். நீங்கள் ஒரு இடத்துல அவமானப்பட்டா 2 இடத்துல தேவன் உங்களை தூக்கி சுமப்பார். அல்லேலூயா. உங்களை எதற்காக அவமானப்படுத்தினார்களோ அந்த ஸ்தானத்திலேயே ஆண்டவர், நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அந்த இடத்த, அந்த மக்களை திரும்ப சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்போம். இல்லை அந்த இடத்த விட்டே நம்ம தூரமாக போயிடணும்னு நினைப்போம். அந்த சூழ்நிலையை திரும்ப என் வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? உன்னை எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் உன்னை வெட்கப்படுத்தினாங்களோ அதே ஸ்தானத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். அதுதான் தேவன் செய்யுது. நம்ம அந்த இடத்துல விலகி போயிடணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் உன்னை விலகி ஓட விட மாட்டார். நிறைய நேரம் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம தான் இந்த இடம் வேணாமேன்னு சொல்கிறோமே, நாங்கள் இருக்கவே மாட்டேன்னு சொல்கிறேனே, நான் ஏன் இங்கே இல்லாமல் இருக்கணும், நான் போயிடுறேன் தூரமாக, இங்கேயோ கண்ணுக்கு மறைவாக இருந்துடுறேனே. இல்லை, ஆண்டு சொல்ல, நீ இங்கே இரு, நீ இங்கே இரு, இதே இடத்துல இரு, இந்த ஸ்தானத்திலே இரு, இந்த கம்பெனிலே இரு, இந்த தொழிலே நீ செய். நீ மடங்க படிச்சுட்ட, உன்னை எல்லாரும் வெட்கப்படுத்திட்ட, லாஸ் பண்ண வச்சுட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க, ஆனால் நீ அதே இரு. நிறைய நேரம் ஆண்டவர் நம்மளுக்கு அது சொல்லுவார். அது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்தானத்தில் நிற்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு வர்றது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம தாண்டி கூட வந்துடுவோம். ஒரு நன்மை அதில் பெறாமல் கூட தாண்டி வந்திருப்போம். அந்த நேரம் எந்த பலனும் கிடைக்காம நம்ம தாண்டி வந்துட்டுருப்போம். இப்போ நம்ம அதையே மறந்து கூட போயிருக்கலாம். என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் ஆவியானவர் மறக்கலைங்க. உங்களுக்காக எனக்காகவும் இருக்கிற ஆவியானவர், உங்கள் கூட என் கூட இருக்கிற ஆவியானவர், நம்மோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிற ஆவியானவர் அதை நான் மறக்கவே இல்லைன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எதையும் உன் வாழ்க்கையில் நடந்த எந்த காரியத்தையும், நீ சிறு பிராயம் முதல் நீ பட்ட அவமானங்களை நான் மறக்கலை, நீ பட்ட வேதனைகளை நான் மறக்கலை, நீ கடந்து வந்த முள்ளான பாதைகள், நீ கடந்து வந்த கல்லான கரண முரடுகளை நான் மறக்கவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ கடந்து போன பாதைகளில் உண்டான எல்லா நெருக்கங்களையும் நான் இந்த நாளில் நினைத்து பார்த்து அதற்கேற்ற பலனை நான் எப்படி தருவேன், எப்படி தருவேன்? கொஞ்சமாக இல்லை, கொஞ்சமாக இல்லை, சரிசமமாக இல்லை, ரெட்டத்தனையாக தருவேன்ற. ரெட்டத்தனையாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த மாதம். அதுதான் ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் என்ன இடத்துல எப்படியெல்லாம் வேதனைகளை அனுபவிச்சிங்களோ அது ரெட்டத்தனையாக ஆண்டவர் மாற்றப் போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது
லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த லட்சை என்பது நம்ம இழிவுபடுத்தி நடத்துகிற அந்த சூழ்நிலை. அந்த இழிவுன்ற வார்த்தையை நான் சிந்திக்கும் போது என்னோட வாழ்க்கையில் நடந்த அநேக சம்பவங்கள் எனக்கு அப்படியே ஞாபகப்படுத்துகிற ஆண்டவர். அதெல்லாம் நம்ம வாழ்ந்த நிலையில் நான் என்னோடய சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு வரலாம் நான் ஹெவன் லைஃப் தான் சொல்வேன். என்னோடய தாய் தகப்பனாரோட வாழ்ந்த அந்த வாழ்க்கை, நான் குழந்தை பிறந்த நாள்லேருந்து என்னோடய 20 வயது வரையிலும் நான் பரலோகத்தில் வாழ்ந்தேன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு தேவன் என்னோடய வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும், நான் துக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை, நான் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலையும் இல்லை. இழிவு என்பது என் வாழ்க்கையில் சந்திச்சதே இல்லை, கேவலமான வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை. ஆனால் அதை அப்படியே அடுத்த 20 வருஷங்களில் நான் அனுபவிக்காது எதுவுமே இல்லை. எல்லா பாட்டிலையும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் தாண்டி வந்திருக்கேன். அப்போது அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார் ஒவ்வொரு காரியங்களையும். ஆனால் அந்த 20 வருஷங்கள், அந்த 20 இயர்ஸ் மகிழ்ச்சியின் ஆண்டு, இந்த 20 இயர்ஸ் வேதனையின் ஆண்டு. ஆனால் அந்த 20 ஆண்டுகள் கழித்து இப்போ என்னுடைய அந்த 20 வருஷம் ஈக்குவலாக நான் பாடுபட்டிருக்கேன். அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான நிலைகளையெல்லாம் ஆண்டவர் தலையில் மாற்றிட்டுருக்கார். இப்போ என் வாழ்க்கையில் அதே பழைய ஹேவனுக்கு நான் போயிட்டேன். அல்லேலூயா. அதே பரலோக மகிழ்ச்சியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ என்னால் இப்போ அதே வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கையில் இது எந்த காரியத்தையும் எந்த மனுஷனையும் நான் காட்ட விரும்பலை. எந்த மனுஷனும் இதுக்கு காரணம் இல்லை. தேவன் என்னை உருவாக்குற, என்னை அவருக்கு ஏற்ற விதமாக வணைந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஹெவன் லைஃப்பை நம்ம நிறைவாக எனக்கு அந்த ஃபஸ்ட்டு 20 வருஷம் சந்தோஷமான வாழ்க்கை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் அதை கூட அனுபவிக்காத எத்தனையோ பேர் இருக்கலாம். பிறந்த நாள் முதலே நீங்கள் வேதனையை, கண்ணீரை மட்டுமே பார்த்தவங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளை மாத்திரமே எதிர்கொண்டவங்களாக இருக்கலாம், வேதனைகளை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தவங்களாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எதுவுமே நிலையானது அல்ல. ஆனால் சில அதி சீக்கிரத்தில் நீங்கள் போகும். ஆனால் அதி சீக்கிரம் என்பது எத்தனை வருஷம் தெரியாது, எத்தனை காலம் தெரியாது. அவர் பார்வையில் அது அதிசீக்கிரம், அவருடைய பார்வையில் ஒரு நாள் ஒரு நிமிஷம் மாதிரி தான். அதனால் அவருடைய வார்த்தை சொல்லுது அதி சீக்கிரம். ஆனால் நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும் என்பது நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ காலம் உபத்திரவப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ காலம் நீ நாசத்தை, வேதனையை, நஷ்டத்தை நீ வாழ்க்கையில் சந்திச்சு கொண்டே இருந்தாலும் சரி, எழுவுற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப விழுந்துட்டேன். ஏதோ கொஞ்சம் கட்டப்பட்டு எழும்புற மாதிரி இருக்குது, திரும்ப விழுந்துட்டேன். திரும்ப எனக்கு ஏதோ நான் நல்லா இருக்கிறேன்னு தோணுது, ஆனால் திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை என்னை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி உங்கள் மனசு அங்கலாய்த்து கொண்டே இருக்குமானால், உங்கள் மனது ஏதோ ஒரு இடத்துல கஷ்டத்தையும் வேதனையும் சந்திச்சு கொண்டே இருக்குமானா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் நான் அறிஞ்சிருக்கிறேன், அதை நான் மறக்கவே இல்லை. இந்த நாளில் அதை எல்லாவற்றுக்கும் பதிலாக இரட்டத்தனையான பலனை உனக்கு தருவேன், இரட்டத்தனையான பலனை உனக்கு தருவேன். இதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அல்லேலூயா. நீங்கள் இதே ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல. இந்த சிச்சுவேஷன் தான் நமக்கு வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மளை இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கிறார். எப்போ தெரியுங்களா? அருமையான தேவஜனமே, நீங்கள் அவர் எனக்கு துணை செய்கிறார். அவர் எனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னாலே என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு 20 இயர்ஸ் அப்போ அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்து இயேசுன்னு தெரியும், அவ்வளோதான். ஆண்டவன் தெரியும். நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறார். முஸ்லீமுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, இந்த இந்து மக்களுக்கு ஒரு தெய்வம் இருக்குது, கிறிஸ்டியனுக்கு ஒரு தெய்வம் இருக்குது. நான் தெரிஞ்சு கொண்ட காரியம் அவ்வளோதான். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார்.
எனக்கு அவர் தான் தெய்வம், என் குடும்பத்துக்கு அவர் தான் தெய்வம். எல்லாருக்கும் ஒரு தெய்வம் இருக்கணும், அதுபோல் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவ்வளோதான். அந்த 20 வருஷ காலம் நான் அதை தான் அறிஞ்சிருந்தேன். ஆனால் அடுத்த 20 வருஷ காலங்கள் தான் அந்த தெய்வம் உண்மையாகவே எவ்வளோ பெரியவர், எவ்வளோ அற்புதமானவர். உண்மையான தெய்வம் யார்? உலகத்தில் எத்தனை ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் அவரே உண்மையான தெய்வம். அப்புறம் அவரை அறிஞ்சிக்கணும்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? அப்படி அவர் யார் என்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில பாடுகளுக்குள்ளே நம்ம உள்ளே போய் தான் ஆகணும். ஒரு சில வனாந்திரங்களுக்குள்ளே உள்ளே போய் தான் ஆகணும். ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளே உள்ளே போய் தான் ஆகணும். வயிற்று வலியே வரலன்னு வச்சுக்கோங்களேன். வயிற்று வலியே வரலன்னா அடுத்து வயிற்று வலி வந்த மனுஷனுக்கு உங்களால் ஆறுதல் சொல்ல முடியுமா? தைரியம் சொல்ல முடியுமா? விடுதலை தர முடியுமா? நான் வயிற்று வலியில் இந்த மாத்திரை சாப்பிட்டேன், இல்லை இந்த எலுமிச்சை ஜூஸு குடித்தேன், இல்லை சம்திங் ஏதோ ஒரு கை வைத்தியம் நான் பண்ணேன், இல்லை நான் ஜபம் பண்ணேன், அதில் எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், இல்லை இந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுத்துச்சு, ஏதோ ஒன்று சொல்லணும்ல, ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அப்போ வயிற்று வலி வந்தால் தானே முடியும். வயிற்று வலி வராமல் சுகம் என்பதை நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ அந்த அனுபவத்தை நான் அதை தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஆண்டவர் நமக்கு எப்போவுமே ஹெவன்லி லைஃப் தான் கொடுக்குறாரு, எப்போவுமே அது பரலோக வாழ்க்கை தான். ஆனால் அவருடைய அன்பை அப்படியே தத்ரூபமாக புரிஞ்சிக்கணும், அவருடைய இரக்கத்தை நம்ம அப்படியே உணரணும், அவர் செய்கிற அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் உணரணும். அப்படின்னா அந்த உணரக்கூடிய காலங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. அந்த வெட்கப்படுத்துகிற அந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம அந்த வெட்கத்தில், வேதனையில், துரோகத்தில், பிரச்சனையில் ஆட்கொள்ளப்படும் பொழுது அது அந்த அந்த நிமிஷம் நமக்கு நரகம் மாதிரி இருக்கும். ஐயோ இப்போவே உயிர் போயிடக்கூடாதா, இப்போவே நம்ம இந்த சூழ்நிலையை விட்டு எங்கேயாவது ஓடிடக்கூடாதா, அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஏன் தெரியுமா அங்கேயே இருன்னு சொல்கிறாரு? ஏன் தெரியுமா அதே ஸ்தானத்தில் இரு, அதே சூழ்நிலையில் இரு, விட்டு ஓடிடாத. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே வரும்போது நான் இனி இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது முடிவு பண்ணி எத்தனையோ முடிவுகளை எடுத்துருக்கேன். ரொம்ப விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுத்துருக்கேன். ஆனால் அந்த விபரீதமான முடிவுகள் எதுவுமே வாய்க்காதபடி தேவன் நம்மளை காப்பாற்றி வச்சுருக்காரு பாருங்க. அதை இன்றைக்கி தான் உட்காந்து யோசிக்கிறேன், ஏன் அன்றைக்கி ஏன் அந்த முடிவுக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கல? அந்த கஷ்டங்கள் வந்த பொழுதோ நாம் எடுத்த முடிவுகளுக்கு ஏன் நம்மளை விட்டு கொடுக்கல அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை செய்திருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் அவர் கைவிடலை, அந்த இடத்துல அவர் நம்மளை கைவிடலை. பிரச்சனை இருந்துச்சு ஆனால் அவர் கைவிடலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? உபத்திரவம் இருந்துச்சு அப்பவும் அவர் கைவிடலை, உங்களை விட்டு விலகலை. உங்களை விட்டு நீங்கள் வேதனைப்படணும் விட்டு விலகி தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கல. உங்கள் பிரச்சனை நேரம், வேதனை நேரமும் அவர் கூட தான் இருந்தார். யோசேப்புக்கு குழியில் போடும்போது அவர் கூட தான் இருந்தார். அவர் சிறையில் போடப்படும் போது கூட தான் இருந்தார். அந்த போர்த்திபார் மனைவி அவமானப்படுத்தும் போது கூட தான் இருந்தார். அல்லேலூயா. மொர்தெகாய் அவன் நல்ல மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், எப்பொழுதும் அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற நினைக்கிற மனுஷன். ஆனால் அவனுக்கு விரோதமாக ஆமான் எழுப்பின போதும் கர்த்தர் கூடவே தான் இருந்தார். அந்த ஊரில் இருந்த எல்லா யூதர்களையும் அழித்து போடணும்னு நினைக்கும் போது தேவன் கூட தான் இருந்தார். அல்லேலூயா. உபத்திரவத்தை நேரத்தில் யாரும் உங்களை கைவிட்டா நீங்கள் நினைக்காதீங்க. பாடுகள் நேரத்தில் அவர் நம்மளை கைவிடலை. கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்ம கூட தான் இருந்தார். ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்து ஒரு சிலது அப்போவே நடந்துடும், அப்போவே அந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு ஒரு அற்புதம், ஆச்சரியம் நடந்துடும். ஆனால் ஒரு சில காரியங்கள் அப்படியே விடுபட்டிருக்கும். நான் அதெல்லாம் எனக்கு ஓப்பனாக சொல்ல தெரியல, சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை என் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. இந்தந்த காரியங்களை என் லைஃப்பில் நான் சந்திச்சேனே, அதுக்கு என்ன பலன், அதுக்கு என்ன பலன்? அதுதான் ஆண்டவர் இப்போ எனக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. நீ இப்போ அனுபவிக்கிறது தான் அதுக்குரிய பலன். அல்லேலூயா. இந்த மாதம் நீ அனுபவிக்க போகிறது தான் அதுக்குரிய பலன். அதை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். ஒரு சில காரியங்கள் நிறைவேறி முடிஞ்சிருக்கோம், நீங்கள் பட்ட பாடுகளுக்கு பலனை பெற்றிருப்பீங்க, ஆசீர்வாதம் வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு சிலதுக்கு இன்னமும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. இல்லை இல்லை இந்த காரியம் நான் இவ்வளோ கடந்து வந்திருக்கேன், இதுக்குரிய காரியம் இன்னும் நிறைவேறலையே.
இதுக்குரிய காரியம் நடக்கலையே 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 நடக்கலையே, ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தை நறுடிக்கொண்டே இருக்கும். ஏதோ விஷயம் அதை இன்னைக்கு ஆவியான நினைவுபடுத்துகிறார் உங்களுக்கு. அவன் நினைவுபடுத்தி உங்களை வேதனைப்படுத்த இல்லை, அவர் சொல்கிறாரு அந்த சூழ்நிலையை நான் இன்னைக்கு சரி கட்ட போகிறேன்ப்பா. இந்த மாதம் நான் சரி கட்ட போகிறேன், இந்த நாளை நான் உனக்கு சரி கட்டுவேன். அதற்கு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், துணையாக இருக்கிறேன்றதை நீ மறந்துடாது. உனக்கு எப்பவுமே நான் துணையாக தான் இருக்கிறேன், இப்போவும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவர் எனக்கு துணையை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். இதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அதான் நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக கவனிங்க. நாம் செய்கிற பாவங்களை எவ்வளோ கவனிக்க அது அவருடைய கண்கள் இந்த பூமி மேலே உலாவி கொண்டிருக்கோ, அதே போல் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுகளை படுறீங்க பாருங்க, உபத்திரவங்களை சந்திக்கிறீங்க பாருங்க, பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க பாருங்க, அதுலேயும் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாராம். அதையும் அவர் விட்டு வைக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் கணக்கு வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் கணக்கு வச்சிருக்கிறார், எல்லாவற்றையும் கணக்கு வச்சுக்கிறார். தானியேலோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் பாதி காரியம் வெளியே சொல்லப்படலை. அவர் பார்த்தீங்கன்னா ராஜ வம்சத்தில் பிறந்தவராம், யூதர்களில் அவர் பிரபுக்களின் வம்சத்தில் பிறந்தவராம். அவரை கொண்டு போயிட்டு பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டான், கொண்டு போய் ஒரு 100க்கு அதிபதியின் இடத்துல ஒப்பு கொடுக்குறான். அந்த 100க்கு அதிபதியில் ஒப்பு கொடுக்கறது என்னன்னா அதோட ரகசியம் வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அதுக்குரிய விளக்கங்களை நம்ம வாசிக்கும் பொழுது விளக்கு உரைகளில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் சரீரத்தினால பல விதத்தில் உபத்திரப்படுத்துவாங்களாம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே அவர் ராஜ்ய பிரதானியாக அவன் இருந்தான்றது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் பிரதானி ஆகிறதுக்கு முன்னாடி சரீர அளவில் அவங்க ஏன்னா இவன் ரொம்ப அழகன். ராஜகுமாரனா எப்படி இருப்பான், பிரபுக்கள் வம்சத்தில் பெரிய பணக்கார பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க சரீர அளவத்தில் புஷ்டியாக அழகாக ரொம்ப, உண்மையாகவே தானியேல் ரொம்ப அழகானவர். அப்படிப்பட்ட ஆட்களை அந்த ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க அவ்வளோ உபத்திரவப்படணுமா சரீர அளவில். அது என்னென்னு ஓப்பனாக சொல்ல முடியல, ஆனால் அந்த அளவுக்கு அவங்க உபத்திரவப்படுத்தப்படுவாங்களாம். உபத்திரவப்பட்டி அவன் ஒரு மனுஷனாகவே தன்னை கருத முடியாத அளவில் அவன் சரீரத்தை ஒடுக்குவாங்களாம். வாலிபன், இங்கே யோசிச்சு பாருங்க, தானியேல் வாலிப வயசில் தான் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறான். ஸோ அந்த வாலிப நாட்களில் அவனுக்குரிய எல்லா அந்த வாலிப தன்மை எல்லாத்தையும் அழித்து அவன் நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் சரீரத்தை ஒடுக்கிடுவாங்களாம். உடைச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அந்த ராஜ சம்பவத்தில் அவனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. அது மாத்திரமல்ல, அவன் தீட்டுள்ளதை எல்லாத்தையும் சாப்பிடாதபடிக்கு அந்த இடத்துல காத்திருக்கான், மாம்சம் சாப்பிடலை. ஸோ வெறும் பருப்பு ஆகாரம் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவனோட சரீரம் எவ்வளோக்கு ஒடுக்கப்பட்டிருக்குன்ட்டு. அவ்வளவா தன்னை அவன் அர்ப்பணித்த பிற்பாடு தான் அவன் கற்றுக்கொள்ளும்படி, அந்த தேசத்தோட பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி, அந்த தேசத்தோட கல்ச்சரை கற்றுக்கொள்ளும்படி, அந்த தேசத்தோட காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி அந்த பிரதான இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவனை யோசிச்சு பாருங்கள். தான் சொந்த தேசத்தை விட்டு இனஜனங்களை விட்டு அங்கே வந்த இடத்துல ஒரு அடிமை தேசம், அவன் சரீரமெல்லாம் ஒடுங்கி அவன் சந்தோஷமெல்லாம் களைஞ்சி ஒன்றுக்கும் உதவாதவனாக வச்ச அந்த இடத்துல கூட அவன் கர்த்தரை மறக்கவே இல்லைங்க. கர்த்தரை மறக்கவே இல்லை, அவனும் மறக்கலை, கர்த்தரும் அவனை மறக்கவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தரை அவனை மறக்கவே இல்லை. அவனுக்கு அதுக்கப்புறம் நடந்த சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சிங்க கெபியில் போடுவேன்னு சொன்ன போதும் அவன் கர்த்தரை விடாமல் தேவனை துதித்தான், ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நிலை, அவர் எப்பொழுதுமே எனக்கு துணை செய்கிறார் என்கிற சிந்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் மறந்தவைகளை அவர் நினைவு வைத்து உங்களுக்கான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தானியேல் தன் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சான், ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப்பை எங்கே போய் நிறுத்தினான்னு பாருங்கள். யோசேப்பு என் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன இடத்துல தான் துவக்கத்தை ஆரம்பித்து ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எது முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நிலையில் நீங்கள் நிற்கிறீங்களோ, அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, அடுத்தது நான் என்ன செய்யணுன்னே எனக்கு புரியல, அப்படி ஒரு கலங்கி போன குழப்பமான வேதனையான சூழ்நிலை நிற்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அதுதான் அந்த வசனம் கன்ஃபியூஸ்டு மைண்ட்.
நீங்கள் குழம்பி போயிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் இந்த நாளில் உனக்கு இரட்டிப்பான பலனை தருவேன். உன்னை குழப்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை கேவலப்படுத்தின அந்த சூழ்நிலைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை அவமானப்படுத்தின அந்த நிலைக்கு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உனக்கு இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு துணை செய்வேன்னு வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் நிறைய நேரம் வந்தீங்கன்னா, துக்கம் வரும்போது நமக்கு எப்படி வந்துடும்? மனசு துக்கப்படுவோம். சந்தோஷம் வரும்போது களிப்பாயிரும். நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய ஆவியான இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், துக்க சூழ்நிலை நீங்கள் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, சந்தோஷமான மனநிலையை நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அல்லேலூயா. எப்பவுமே ஒரே சந்தோஷம் வந்துட்டா ஹை பீக்கில் சந்தோஷம், துக்கம் வந்துட்டா மோசமான நிலைமையில் கீழே. இது ஒரு நீதிமானுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் வந்துட்டா களி கூர்ந்து எல்லார்கிட்டையும் சொல்லி மகிழ்ச்சி அடைகிற போலவே துக்கம் வந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் நீதிமானுக்குரிய சுபாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், உங்களை வேதனைப்படுத்துகிற பிசாசை, உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வருகிற பிசாசை, உங்களை கஷ்டப்படுத்துகிற பிசாசை நீங்கள் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள் முகத்தை இந்த கற்பாறை போல் ஆகணும்னா அப்படியே சிடுமூஞ்சி மாதிரி அப்படியே கருக வச்சுட்டு இல்லை. அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி ஒரே ஃபேஸில் இருப்பாங்க. அது மாற்றமே இருக்குது, எப்போவுமே சிரிச்சுட்டே. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்ட எஸ்ரா சார், மீசிஐ தலைமை போதகர் அவர், பேராயர் அவர்கள், போதகப்பிதா, அவர் அவரை பற்றி சொன்ன எல்லாருடைய சாட்சி, அவருடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேஷன்ஸ், பாஸ்டர்ஸ், எப்போ நானும் நிறைய நேரம் அவரை சந்திக்க போயிருக்கிறோம். அப்போல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பார். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க மக அதாவது கொஞ்சம் கோமா ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சின்ன மக போய் பார்த்துருக்காங்க. அப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு அவர் முகத்தில் வெளிப்படுறது சந்தோஷம், ஸ்மைல் தான், சிரிப்பு தானா. அல்லேலூயா. சரிங்க, எல்லோரும் கொஞ்சம் சிரிச்சு தான் அந்த பொண்ணை வரவேற்றாராம். எப்பவுமே அவங்க சொல்கிறாங்க, யாரை பார்த்தாலும் சிரித்து வரவேற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன காட்டுது அப்படின்னா, அவருக்கு இல்லாத போராட்டம் இல்லை, அவருக்கு இல்லாத பிரச்சனை இல்லை, சரீரத்தில் அவ்வளோ வேதனை, கண்ணீர், பிரச்சனை, கஷ்டம். நமக்கு சரீரத்தில் உபத்திரவம்னா நம்ம மூஞ்சில் சிரிப்பு வருமா? மனசில் கவலை இருந்தால் சிரிப்பு வருமா? மற்றவங்க துரோகத்தை நம்ம நினைக்கும் போது சிரிப்பு வருமா? ஆனால் அவர் எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பார். அப்படின்னா எப்படி அவர் சிரிக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு மனுஷன், உங்களுக்கு துரோகம் பண்ண மனுஷன் உங்கள் முன்னாடி நிற்கும் போது எப்படிங்க சிரிப்பு வரும்? எந்த மனநிலையில் இருந்தால் நீங்கள் சிரிப்பீங்க சொல்லுங்க? ஆஹான்னு சிரிச்சிட்டு வா 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 அப்படின்னு சொல்ல முடியுமாம்மா? எப்போ என்ன மனநிலையில் நீங்கள் இருந்தால் ஒருவேளை அப்படி சிரிப்பீங்க அவங்கள பார்த்து? என்ன கண்ணு சொல்லுங்கள். உங்கள் மனநிலை எப்படி இருந்தால், உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு ஆள் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க, அவங்கள சிரித்து நீங்கள் வரவேற்கணும் அப்படின்னா உங்கள் மனநிலைமை என்னவா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் கேட்குறேன், உங்களால் சொல்ல முடியுதா? நான் கேட்குற கேள்வி தப்பா இல்லை உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? சொல்லுங்கள். உங்களை இப்போ ரொம்ப வேதனைப்படுத்திட்டாங்க, ஒரு ஆள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதே ஆள் உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவளை பார்த்து எதுவுமே நடக்காத மாதிரி சிரித்து அன்பாக வரவேற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மன நிலைமையில் இருந்தால் அதை செய்ய முடியும்? சொல்லுங்கள். இதுக்கு மேலே எனக்கு விளக்கு தெரில. நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். யாராலங்க அதை நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம கூட சிரிப்போம், ஆனால் அந்த சிரிப்பு எப்படி இருக்கும்? பார்க்கவே கேவலமாக இருக்கும். அதை எதிராளிக்கு புரிஞ்சிடும், இது சும்மாவே சிரிக்குதுன்றது நல்லாவே புரிஞ்சிடும். உண்மையாகவே கபடு இல்லாமல் சிரித்து அவங்கள வரவேற்கிறீங்கன்னா உங்கள் மனநிலைமை என்ன இருக்கும்? அவங்க செய்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டீங்க? மறந்துட்டீங்க, மன்னிச்சிட்டீங்க.
அதற்குரிய எந்த ஒரு பாதிப்பையுமே நீங்கள் என்ன பண்ணலை, உங்கள் மனசில் ஏற்றுக்கல. அவங்களால வந்த எந்த பாதிப்புமே உங்களை பாதிக்க பண்ணலை. அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் தான் அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக சிரித்து அவங்கள வரவேற்க முடியும், அவங்க அன்பு காட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனப்பக்குவம் சாதாரண ஒரு மனுஷனுடைய ஆவியை பெற்றவங்களால முடியவே முடியாது. நான் அடித்து சொல்லுவேன், மனுஷ ஆவியில் அதை செய்யவே முடியாது. எங்கேயோ அவங்க துரோகத்துக்குரிய பாதிப்பு நமக்குள்ளே அப்படியே முகத்துலையே அது என்ன உள்ளந்திரியங்களை மனுஷன் என்ன பண்ணுமா, உள்ளத்தில் இருக்கிறத முகம் காட்டி கொடுத்துரும். என்ன சிஸ்டர் சோகமாக இருக்கிறீங்க, என்ன துக்கம், என்ன ஒரே சந்தோஷமாக இருக்கீங்க, என்ன நன்மை நடந்துச்சு, ஈஸியாக மூஞ்ச வச்சா என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடுறோம். இன்றைக்கி உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த ஒரு மன்னிக்கிற சுபாவமும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற சுபாவமும் மறக்கிற சுபாவத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. நீங்கள் அந்த சுபாவத்தில் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. அவர் இரட்டிப்பான பலனை உங்களுக்கு தரணும் அப்படின்னா உங்கள் முகத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், கற்பாறையை போல, கற்பாறையை போல. எதுக்குமே ஏதோ ஒரு ரியாக்ஷன் இருக்காது. துரோகம் பண்ணுறதுக்கு ரியாக்ஷன் இருக்காது, துன்பப்படுத்துறதுக்கு ரியாக்ஷன் இருக்காது. அவங்களால வந்த எந்த நிந்தைக்கும் எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. ஒரு சிலர்லாம் நமக்கு அநியாயம் பேசும்போது உடனே அவங்கள ஃபோன் போட்டு 4 வார்த்தை கேட்டால் தான் நமக்கு திருப்தி ஆகும். உடனே அவங்க வீட்டில் போயிட்டு 4 வார்த்தை கேட்டுட்டு வந்தால் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இதுதான் நம்ம பழகின விஷயம். உண்மை அது இல்லை. 4 பேர்கிட்ட அவங்கள பற்றி சொல்லிட்டாவது ஒரு நமக்கு ஒரு திருப்தி கிடச்சிரும். அது நம்ம பழகின விஷயம். ஆனால் இந்த மாதம் நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, விட்டுற போகிறீங்க. அதை எல்லாத்தையும் மறக்க போகிறீங்க. அது எல்லாத்தையும் மறந்து பிசாசு பார்க்கும்போது எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. அதாவது பிசாசு உங்களை பார்த்து அவன் குழம்பியே போயிடுவான். உங்களை குழப்பணும்னு வந்த பிசாசு, உங்களை அழிக்கணும்னு வந்த பிசாசு எப்போ என்ன பண்ண போகிறான், அவன் குழம்பு என்னதான் நடக்குது இவன் வாழ்க்கையில் தெரியலையே. என்ன பண்ணாலும் இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க, ஜாலியாக சாப்பிட்றாங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. உங்கள் முகத்தில் சோர்வையே பார்க்க முடியல. இவன் வேதனைப்பட்டு அப்படியே புலம்பி மூஞ்ச கருக வச்சுக்கிட்டு இவன் வேதனையோடு இருக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன் அவன் சோர்ந்து போயிடுவான். அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் அந்த ட்ரையை கூட உங்கள் காதில் போட்டுக்க மாட்டீங்க, உங்கள் எண்ணத்தில் போட்டுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 61ஆம் வசனம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இங்க 50:7 சொல்லுறார், கர்த்தருடைய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த சிந்தை உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க அப்படின்னா இந்த மாசம் முழுவதும் நீங்க கடந்து வந்த பாதையா இருக்கட்டும், இனி வரப்போற பிரச்சனைகளாகட்டும், எதுவுமே உங்களை என்ன பண்ண போறதில்ல, அசைக்கவே போறதில்லை. உங்க நிலையிலிருந்து நீங்க தள்ளப்பட போவதே கிடையாது. உங்க நிலையிலிருந்து இன்னும் 2 பங்கு மேலே போறீங்க. அல்லேலூயா சொல்வீங்களா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்க இப்ப இருக்கிற நிலையில இருந்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, 2 பங்கு நீங்க மேலே போறீங்க. பிசாசு நினைச்சுக்கிட்டான் 2 பங்கு கீழே உன்னை தள்ள போறேன்ட்டு. ஆனா நீங்க 2 பங்கு என்ன ஆக போறீங்க, மேலத்தான் போக போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அது மாத்திரமல்ல, உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற சுதந்திர வீகம் அது எப்படி இருக்குமா? நீங்க வாசிங்க, அதே ஏசாயா 61:7 வசனம் கடைசியா வாசிங்க. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி. எசேக்கியேலின் புஸ்தகம் 31:4 வசனத்தை வாசிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா.
இந்த வசனத்தின் முடிவு இதுதான். தலைமுறை தலைமுறையாக பாழாக்கப்பட்டு இருந்தாலும் கூட, தலைமுறை தலைமுறையாக எங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்றது இருந்தால் கூட, ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போகிறேன், புதிதாக மாற்ற போகிறேன். எல்லாம் கட்டி எழுப்பப்படும். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னா நிறைவேற்றியே முடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? என்னெல்லாம் பாழா போச்சோ அதை எல்லாவற்றையும் திரும்ப கட்டி எழுப்புவார். அதை யார் சொல்ல போறா? நீங்க சொல்ல போறதில்ல. உங்க கூட இருக்கிறவங்க, உங்களை பார்க்குறவங்க, உங்க சுற்றி இருக்கிற ஜனங்க, உன்னோட கர்த்தர் இருந்து உன்னை கட்டி எழுப்பிட்டாரு, உன்னை நிறுத்திட்டாரு, உன்னை நிலைப்படுத்திட்டாரு, உன்னை உயர்த்திட்டாரு, உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறத மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்கிறீங்க?